வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்தத்திலேயே கனகதுர்கா அம்மனை வேண்டி பூஜை பண்ணி நீங்கெல்லாம் ரெடியாகி வரணும்னு நான் காத்துட்டு இருந்தேன். உங்க எல்லாரோட பேரையும் தனித்தனியா இந்த சீட்ல எழுதி இந்த குடுவைக்குள்ள போட்டிருக்கேன். இன்னைக்கு அம்மன் அலங்காரம் பண்ண யாருக்கு குடுப்பனை இருக்குன்னு பாத்துடலாம். ஒரு நிமிஷம். எல்லாரோட பேரும் எழுதிருக்க தானே? இதுல என்ன சந்தேகம்? வேணும்னா பேப்பரை பிரிச்சு பாரு. ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவ பேரு கனகான தானே எழுதிருக்க? ஏய், நான் ஒன்னும் கனகா இல்ல, நான் துர்கா. நீ துர்கானா? அப்ப நான் யாரு? ஐயோ, உங்களோட வழக்கமான சண்டைய கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு பொறுக்காதே. உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க. இல்ல, துர்காங்கிற பேர் வந்தா அலங்காரம் நீ யாருக்கு பண்ணுவ? ஆமா கௌரி, பெரியப்பா கரெக்டா கேட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? சித்தப்பா, இவங்கள யாரு கனகா யாரு துர்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா உண்மை வரும்னு மட்டும் எனக்கு தெரியும். அதனால சிவப்பு சேலை கட்டி இருக்கிற துர்காவை சிவப்பு சேலை துர்கானும், மஞ்ச சேலை கட்டி இருக்கிற துர்காவை மஞ்ச சேலை துர்கானும், இவங்க கட்டி இருக்கிற புடவை கலரை வச்சு சீட்டுல பேர் எழுதி போட்டிருக்கேன். சரிதானே? பெட்டர் ஐடியா. இப்போதைக்கு குழப்பம் தீர இதுதான் ஒரே வழி. கௌரி, நீ பெரிய ஆளுதான், நல்லாதான் யோசிச்சிருக்க. பெரியவங்களுக்கு கூட இப்படி தோணலையே. ஆனா ஒண்ணு கௌரி, என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வரதானே போகுது. அன்னைக்கு இருக்கு வேடிக்கை. கௌரி, சரி சரி, நீ சீட்டை குலுக்கி போடு. இந்த சண்டை இப்போதைக்கு தீராது. தாயே கனகதுர்கா, என்ன மன்னிச்சுட. இந்த சீட்டு எல்லாத்துலயும் மஞ்ச சேலை துர்கான்னு தான் எழுதியிருக்கேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி யாரும் எந்த கேள்வியும் கேட்காம கனகாக்கு நான் படையல் வைக்கணும். இதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இதுல எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. பெரியய்யா, நீங்களே ஒரு சீட் எடுங்க. பெரியப்பா. சரி. கௌரி, யார் பேர் வந்திருக்கு சொல்லு. சிவப்பு சேலை துர்கா. அத்தா, இதெல்லாம் உன் வேலையா? உன் பேர் எழுதி உனக்கு போட்ட சீட்ட துர்கான்னு பேரை மாத்திட்ட. சரி, நீ என்ன பண்றியோ பாப்போம். நல்ல வேளை, நாம நினைச்ச மாதிரி அகிலாவுக்கு அம்மன் கெட்டப் கிடைக்கல. என்னங்க, நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் அதை நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தேன்.
ஹலோ சிவப்பு சேலை துர்கா, ஆ? உனக்கு தான் கௌரி அம்மன் அலங்காரம் பண்ண போறா. அம்மன் வேஷத்துல உன்னை பார்க்க நாங்கெல்லாம் ஆர்வமா வெயிட் பண்றோம். ம்? ம், போய் சீக்கிரமா அம்மன் கிட்ட போட்டுட்டு வா. குட் லக். ம். யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. எல்லாரும் பூஜை அறைக்கு போங்க. 5 நிமிஷம் தான். அம்மன் அலங்காரம் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. வா. பதிலா துர்கா பேர் வர மாதிரி பண்ண. நான் உனக்கு தானே படையல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். நீ படையல் வைக்க வேண்டியது எனக்கு இல்ல, துர்காவுக்கு தான். ஏன்னா அவதான் உன்னுடைய உண்மையான அம்மா. இத்தனை நாளா நீ பக்கத்துல இருந்தாலும் உன்னோட அன்பை இழந்துட்டு தவிக்கிறது அவதான். அது அவளுக்கு வட்டியும் முதலுமா நீ திருப்பி கொடுக்க இதுதான் சரியான நேரம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ உன் கடமையை செய் கௌரி. என்ன என்னையே அப்படி பாக்குற? என் கௌரி கையால அலங்காரம் பண்ணிக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்னோட விரல் என் முகத்துல படுறது, நீ பச்சை குழந்தையா இருக்கிறப்ப உன் பிஞ்சு விரலால என் கண்ணத்தை வருடி கொடுப்ப. எனக்கு அப்படியே சிலிர்ப்பா இருக்கும். இப்ப நீ அலங்காரம் பண்றப்ப எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி, நீ இப்படியெல்லாம் சொன்னா நீ தான் துர்கான்னு நான் நம்பிடுவேனாக்கும். நீ நம்பலனாலும் நான் தான் துர்காங்கிறதும் நீ என் பொண்ணுங்கிறதும் எனக்கு தெரியும்ல. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் எப்படி அலங்காரம் பண்றது? ஐயோ, கோச்சிக்காதமா, நான் எதுவுமே பேசல. நீ அலங்காரம் பண்ணு.
போலாம். அச்சசலா கனகதுர்கா அம்மன் மாதிரியே இருக்கு. உன்னை இப்ப பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. என்ன எல்லாரும் இருக்காங்க, கனகாவை மட்டும் காணுமே. அதுக்குள்ள அம்மா எங்க போயிடுச்சு? ம், என்ன கௌரி யோசிச்சுட்டு இருக்க? அதான் உன் ஆசைப்படியே துர்கா அம்மன் வேஷத்துல வந்தாச்சுல்ல. இனி அவளை உட்கார வச்சு நீ சொன்ன மாதிரியே படையல் போட்டு நேர்த்தி கடனை நிறைவேத்து. சரி சித்தப்பா, ஆ, அது கூட உட்காரு. என்ன விளக்கு தீபத்துல கற்பூரம் பத்த மாட்டேங்குதே. கற்பூரம் தீபத்துல பத்த மாட்டேங்குதா? இது என்ன ஆச்சரியமா இருக்கு. எப்படி எரியும்? அது மாயா கொடுத்த தீபமாச்சு. இப்போதான் இந்த தீபம் முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சரி சரி, தீபத்துல பத்தலனா என்ன? காமாட்சி விளக்கு இருக்குல்ல, அதுல பத்த வைங்க. சரி, பத்த வை.
பயங்கரவாதமும் எப்பவும் உன்னை சுத்தியே இருக்கும் கௌரி. நான் வேற நீ வேற இல்ல. நம்ம 2 பேரையும் ஒரு நாளும் அந்த அம்மா கைவிடாது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா எனக்கு நீ தாயாகவும் உனக்கு நான் மகளாகவும் பிறக்கணும். என்ன மன்னிச்சிடு துர்கா. நீ தான் துர்கான்னு தெரிஞ்சிருந்தோம் உன்னை என்னால சித்தின்னு கூப்பிட முடியல. ஆனா அதுக்கு பரிகாரமா உன்கிட்ட என் அன்பை பரிமாறுறேன். கனக துர்கா அம்மனே தன்னோட ஸ்தானத்தை உனக்காக விட்டு கொடுத்து என் கையால உனக்கு இன்னைக்கு படையல் போட வச்சிருக்கு. சந்தோஷமா இதை ஏத்துக்கணும். ஏன் துர்காவும் கௌரியும் இப்படி கூத்து பண்ணிட்டு இருக்காங்க? இந்த துர்கா என்னமோ இவ தான் உண்மையான கனகதுர்கா அம்மன் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காளே. இவளுக்கு இருக்கு ஒரு நாள். நீ சாப்பிடலாம். இவ என்ன படையல் போட்டிருக்காளா இல்ல விருந்து வச்சிருக்காளா? என் பேர் மட்டும் சீட்ல வந்திருந்தா அம்மன் வேஷம் போட்டு நல்லா ஒரு புடி பிடிச்சிருக்கலாம். ஆனா நம்ம உயிருக்கே ஆபத்துங்கிறாங்க. அப்புறம் எப்படி சாப்பிடுறது? கௌரி, பூஜை முடிஞ்சிருச்சுல்ல, நாங்க கிளம்பலாமா? போலாம் பெரியய்யா. அண்ணே, ஏன்னா பூஜை ரூம்ல இருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டீங்க? என்ன இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாசமலர் படம் பார்க்க சொல்றியா? இல்ல பெரியவரே, அங்க இருந்தா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்திருக்கலாம்ல. அடுத்து என்ன நடக்கணும் தெரியாதா? படையல் போடுறன்னு ஒவ்வொரு பதார்த்தமா எடுத்து போட்டுட்டே இருப்பா. இத அங்க நின்னு நாம பார்க்கணுமா? அப்பா, அந்த கௌரி துர்கா மேல பாச மழை பொழியறத பார்த்தா இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல. துர்கா தான் அம்மன் வேஷம் போடணும்னு முடிவு பண்ணியே கௌரி காய் நவர்த்தன மாதிரியே தெரியுதுப்பா. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் படுது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தான் என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. அங்க என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு வேணும்னா புரியாம இருக்கலாம். ஆனா கனகாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அடுத்து நடக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டுதான் கனகா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா. ஆமா பெரியவரே, அந்த கனகா பூஜை அறைக்கே வரலையே. எப்படி வருவா? அதான் மாயா செஞ்ச பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. கனகாவுக்கு கடவுளோட சக்தி கிடைக்க விடாம மாயா கட்டுப்படுத்திட்டா. அத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கனகா தலைமறைவாயிட்டா. அப்படியா சொல்றீங்க? ஆமாடா. கௌரி தீபத்துல கற்பூரத்தை பத்த வச்சப்ப கற்பூரம் பத்திக்கலையே. அத வச்சு நாம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? கனகாவுக்கு எதிரா மாயா காய் நகத்த ஆரம்பிச்சிட்டா. இதுதான் சரியான நேரம். இப்படியே மாயா சொன்ன வழியில கனகாவோட கதையை முடிக்கிற வேலைய ஆரம்பிக்கணும். டேய் அர்ஜுன். அப்பா, நீ போய் அதை கொண்டு வா. சரிப்பா.
அப்போ ஏங்க கனகாவை காலி பண்றதுக்கும் இந்த சாக்கு பை எடுத்துட்டு வர சொன்னதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏன் பெரியவரே, இந்த சாக்கு பையில அப்படி என்னதான் இருக்கு? வீட்டுக்குள்ள வச்சே கனகாவை அழிக்கிறதுக்கான காலம் நெருங்கிடுச்சு. மாய மந்திர வேலைகளை பார்த்தவளுக்கு நேரம் முடிய போகுது. அம்மன் சக்தியால எல்லை மீறி ஆடின கனகா இனி மண்ணுக்குள்ள அடங்க போறா. கனகாவ எப்படி தீர்த்து கட்ட போற மாயா? சொல்றேன். இந்த நாகத்தோட விஷம் ஆலகால விஷத்துக்கு சமமானது. இத தீண்டுனவங்க யாரும் உயிர் பொழைச்சதே கிடையாது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.